Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோவில் வந்து PGTRB and TET எக்ஸாமுக்குரிய GK டெஸ்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் GK டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு 30 கொஸ்டின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2ல் இருக்க 30 கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ எவ்ரிடே மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GK டெஸ்ட் கொஷின் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் கொஷின் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ தமிழ் டெஸ்ட் கொஷின் ஈவினிங் 7 மணிக்கு வந்துடுது. அதே மாதிரி மார்னிங் வந்து ஜிகே டெஸ்ட் கொஷின் 30 வந்துடுது. தமிழில் வந்து 20 கொஷின் வந்து நம்ம ரெகுலராக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாராவது புதுசாக அப்போ தான் வந்து சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குரிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சிந்துவின் தோட்டம் என அழைக்கப்படும் இடம் எது? சிந்துவின் தோட்டம் என அழைக்கப்படும் இடம் எது? ஆன்சர் ஏ, மொஹஞ்சதாரோ. இரண்டாவது கொஸ்டின், வேளாண்மையை கவனித்து கொள்ள திவான் இ அமீர் கோஹி என்று ஒரு தனித்துறையை ஏற்படுத்தியவர் யார்? வேளாண்மையை கவனித்து கொள்ள திவான் இ அமீர் கோஹி என்று ஒரு தனித்துறையை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் பி, முகமது பின் துக்ளக். மூணாவது கொஸ்டின், இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எது? இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பி, எஸ்ஏ கணு பகுதி. நாலாவது கொஸ்டின், ஹோலி பண்டிகையில் பங்கெடுத்து கொண்ட இஸ்லாமிய அரசர் யார்? ஹோலி பண்டிகையில் பங்கெடுத்து கொண்ட இஸ்லாமிய அரசர் யார்? ஆன்சர் பி, முகமது பின் துக்ளக். அஞ்சாவது கொஸ்டின், ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பணிகள் யாருடைய தலைமையில் வந்து நடைபெற்றது? ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பணிகள் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் ஏ, அலெக்சாண்டர் ரீட் தலைமையில். ஆறாவது கொஸ்டின், ரோமானிய நாணய குவியல்கள் எங்கு வந்து கண்டெடுக்கப்பட்டது? ரோமானிய நாணய குவியல்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? ஆன்சர் ஏ, கொடுமணல் பகுதியில். ஏழாவது கொஸ்டின், அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் அல்லது எழுதியவர் யார்? அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் எழுதியவர் யார்? ஆன்சர் சி, ஹரிசேனர். எட்டாவது கொஸ்டின், குப்த வம்சத்தினுடைய கடைசி பேரரசர் யார்? குப்த வம்சத்தினுடைய கடைசி பேரரசர் யார்? ஆன்சர் ஏ, ஸ்கந்தகுப்தர். ஒன்பதாவது கொஸ்டின், இந்திய வேளாண் பருவங்களில் ஜூன் முதல் செப்டம்பர் வரை உள்ள பருவம் எது? இந்திய வேளாண் பருவங்களில் ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரை இருக்கும் பருவங்கள் எது? எந்த பருவம்? ஆன்சர் ஏ, காரி பருவம். பத்தாவது கொஸ்டின், இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் எந்த மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிறது? இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் எந்த மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிறது? ஆன்சர் சி, நாக்பூர். 11வது கொஸ்டின், பற்குழிகளை அடைக்க பயன்படும் ரசக்கலவை எது? பற்குழிகளை அடைக்க பயன்படும் ரசக்கலவை எது? ஆன்சர் சி, டின் ரசக்கலவை. அடுத்த கொஸ்டின், மைட்டோகாண்ட்ரியாவில் உட்புற சவ்வில் காணப்படும் விரல் போன்ற நீட்சிகள் எவ்வாறு அழைக்கப்படும்? மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புற சவ்வில் காணப்படும் விரல் போன்ற நீட்சிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் பி, கிறிஸ்டே. 13வது கொஸ்டின், தாவர உள் அமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதலில் வெளியிட்டவர் யார்? தாவர உள் அமைப்பியல் பற்றின தொகுப்பை முதலில் வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஏ, நெஹமையா க்ரோ. 14வது கொஸ்டின், குப்தர்கள் பற்றி கூறும் தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் பற்றி கூறும் நூல்களை எழுதியவர் யார்?
ஆன்சர் விசாகதத்தர். 15 இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? ஆன்சர் சி நவம்பர் 26, 1949. 16வது கொஸ்டின். உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மன்னனின் உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி தெளிவாக கூறுகிறது? உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த மன்னனினுடைய உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி தெளிவாக கூறுகிறது? ஆன்சர் சி முதலாம் பராந்தக சோழன். 17வது கொஸ்டின். யாருடைய ஆட்சி காலத்தில் கிராமமும் மாவட்டமுமே நிர்வாக அலகுகளாக இருந்தன? யாருடைய ஆட்சி காலத்தில் கிராமமும் மாவட்டமுமே நிர்வாக அலகுகளாக இருந்தன? ஆன்சர் சி மௌரியர்களின் ஆட்சி காலத்தில். 18 முஸ்லிம் அல்லாத மக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா என்ற வரியை நீக்கியவர் யார்? முஸ்லிம் அல்லாத மக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா என்ற வரியை நீக்கியவர் யார்? ஆன்சர் அக்பர். 19வது கொஸ்டின். பவானி சாகர் அணை எங்கு வந்து அமைந்துள்ளது? பவானி சாகர் அணை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் டி ஈரோடுல. 20வது கொஸ்டின். தீபகற்ப பீடபூமியை இரு பிரிவுகளாக பிரிக்கும் ஆறு எது? தீபகற்ப பீடபூமியை இரு பிரிவுகளாக பிரிக்கும் ஆறு எது? ஆன்சர் ஏ நர்மதை ஆறு. 21 சிவாஜி தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு யாரை வந்து நியமித்தார்? சிவாஜி தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு யாரை வந்து நியமித்தார்? ஆன்சர் வெங்கோஜியை. 22 பக்கவேர்கள் எதிலிருந்து தோன்றுகின்றன? பக்கவேர்கள் எதிலிருந்து எந்த பகுதியில் இருந்து தோன்றுகின்றன? ஆன்சர் பெரிசைக்கிள். 23 இலைகளில் வாயு பரிமாற்றத்திற்கு உதவும் செல்கள் எவை? இலைகளில் வாயு பரிமாற்றத்திற்கு உதவும் செல்கள் எது? ஆன்சர் சி ஸ்பாஞ்சி பாரன்கைமா. 24 வங்காளதேசத்தில் பிரம்மபுத்திரா எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? வங்காளதேசத்தில் பிரம்மபுத்திரா எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் டி ஜமுனா. 25 நவீன உடற்செயலியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? நவீன உடற்செயலியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வில்லியம் ஹார்வி. 26 இதய சுழற்சி எத்தனை வினாடிகளில் முடிவடைகிறது? இதய சுழற்சி எத்தனை வினாடிகளில் முடிவடைகிறது? ஆன்சர் ஏ 0.8 வினாடி. 27 நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட மாநாடு எது? நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட மாநாடு எது? ஆன்சர் சேலம் மாநாடு 1944. 28 சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என கூறியவர் யார்? ஆன்சர் டி காமராஜர். 29 வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் யார்? வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் பி மோரிஸ் டி மோரிஸ். 30வது கொஸ்டின். ஆங்கிலேயர்கள் 1614ஆம் ஆண்டு ஜஹாங்கீரிடமிருந்து தொழிற்சாலை அமைக்க அனுமதி பெற்றவர் யார்? யார்? ஆன்சர் டி சர் தாமஸ் ரோ. இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஷின் 30 கொஷின் தான் பார்த்தோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்டுக்குரிய கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. யாராவது வீடியோ வந்து பார்க்காமீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஈவினிங் தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ டெட் எக்ஸாமுக்குரிய டேட் வந்து மாற்றிட்டாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நவம்பர் 15, நவம்பர் 16, ஓகேங்களா? ஸோ இதான் டெட் எக்ஸாமுக்குரிய டேட்டு. ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க 1, 2. ஸோ அடுத்து வந்து 14 நாள் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு 15, 16 வந்து சொல்லியிருக்காங்க. 16 பேப்பர் 1, 15 பேப்பர் 2 நினைக்கிறேன்.
ஸோ டெட் எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து அதே தான் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் டேட் மட்டும்தான் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்கிறாமல் ஸோ அப்ளை பண்ணுறதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிடிஎட், அதாவது 12th முடிச்சுட்டு டிடிஎட் மட்டும் வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க டிடிஎட் முடிச்சுட்டு அடுத்த யூஜி ஏதாவது வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பேப்பர் 2க்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ டிடிஎட் தான் முடிச்சிருக்கேன், அதனால் நான் பேப்பர் 1 மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. ஸோ டிடிஎட் முடிச்சுட்டு ப்ளஸ் யூஜி கோர்ஸ் நீங்கள் பிஎஸ்சி பிஏ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் 2க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பேப்பர் 2க்கும் வந்து நீங்கள் படிங்க, பேப்பர் 1க்கும் வந்து அப்ளை பண்ணி படிங்க. இது வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஒரு டீச்சர் ஆவதற்கான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இது வந்து போஸ்டிங் கொடுக்கறதுக்கான டெஸ்ட்டு கிடையாது. பாஸ் மார்க் வந்து 82 6 90 இவ்வளோ தான். ஸோ இந்த 2 இது நீங்கள் எடுக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஸோ அதுக்கு ரொம்ப வந்து இப்போ நீங்கள் 110 மார்க் எடுக்கிறீங்க, 150க்கு 130 எடுக்கிறீங்க அப்படின்னாலும் பாஸ் தான். 82 நீங்கள் பாஸும் 130ம் பாஸ் தான். ஸோ அந்த இதில் தான் வந்து வச்சுக்கிடுவாங்க. ஸோ அதனால் பாஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த இப்போ எழுத போகிற இந்த டெட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ உங்கள் மேஜர் பேப்பர் 2 எழுதுகிறவங்க உங்கள் மேஜருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஓகேங்களா. கொடுத்துட்டு கொஞ்சம் டெப்த்தாக வந்து படிச்சுக்கோங்க. 10th வரை வந்து படிங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பேப்பர் 1மே வந்து கம்பல்சரி 8th வரை முடிச்சுருங்க. ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் இருந்தால் 9th and 10th வந்து சேர்த்து வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம எப்போ எதை படிக்கிறோமோ அது கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டாக போகாது. ஏதோ ஒரு டயத்தில் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதனால் படிக்கிறதுன்றது வேஸ்ட்டு அப்படின்னு வந்து என்றைக்குமே வந்து யோசிக்காதீங்க, நினைக்காதீங்க. அது ஏதோ ஒரு டயத்தில் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். அப்போ வந்து நம்ம படிக்கலையேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இருக்க நாள் நாளைக்கு வரப்போகிறது கிடையாது. நேரம் நாள் எல்லாமே இன்றைக்கி முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். ஸோ நாளைக்கு அடுத்து தான் வரும். ஸோ முடிஞ்சதை வராது. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணலாமா வேணாமா கஷ்டம் அப்படிலாம் வந்து நிறைய மித்து வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து யோசிக்காமல் அப்ளை பண்ணுங்கள், படிங்க, டெஸ்ட்டு எழுதுங்க ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் வீடியோஸ் வந்து வேணுமா அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதாவது லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஓகேங்களா. ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷ் சொல்கிறேன், இங்கிலீஷ் மீடியம் வந்து சொல்லலை ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.